Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல நம்ம கிச்சன் வேலைகளையும் வீட்டு வேலைகளையும் ரொம்ப ஈஸியா குயிக்கா முடிக்கக்கூடிய ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். அதில் நெக் போர்ஷன் மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். கத்தியை சூடுபடுத்திட்டு நம்ம கட் பண்ணாலே ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது மேலே இருக்கிற அந்த பகுதியில் ஃபோக் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா சுற்றியும் நல்லா குத்தி விட்டுட்டு நல்லா ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அடியில் இருக்கிற அந்த பாட்டிலில் 3/4 பங்கு அளவுக்கு நம்ம வாட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற அந்த பாட்டில் கொஞ்சமாக மண் போட்டுட்டு அதை திருப்பிட்டு இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க. மேலே லைட்டாக தண்ணியை தெளித்து விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிரை ஊற வச்சு எடுத்திருக்கேன். முன்னாடி நாள் நைட்டே நீங்கள் ஊற வச்சுட்டு அதை அடுத்த நாள் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மண்ணில் மேலால் போட்டு விட்டுறலாம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய ஜன்னல் ஓரங்களில் வச்சுட்டாலே போதும். இதுக்காக நமக்கு கார்டன்லாம் எதுவுமே தேவை கிடையாது, தொட்டிலாம் எதுவுமே தேவை கிடையாது. இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தாலே போதும். காலையில் வச்ச செடி நீங்கள் ஈவினிங் பார்த்திங்கனாலே லைட்டாக முளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக இலைகள் தெரிய ஆரம்பிக்கும். இது அப்படியே உங்களுக்கு ஃபாஸ்ட் மோடில் டே பை டே எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்னிங் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இலைகள் அதிகமாக வளர்ந்தா மாதிரி இருக்கும். ஆஃப்டர்நூன் அதை விட கொஞ்சம் அதிகமாக வளர்ந்தா மாதிரி இருக்கும். நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா பெருசாக வளர்ந்த மாதிரி இருக்கும். ஒரு 4 நாள் தான் நமக்கு டைம் எடுக்கும். 4 நாள்லேயே பார்த்திங்கன்னா நல்லா இலைகள் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கும். இதுக்காக நம்ம டெய்லி தண்ணியெல்லாம் ஊற்றணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு டைம் ஊற்றினாலே போதும், தானாக வளர்ந்துடும். ஜன்னல் ஓரங்களில் வச்சாலே போதும், இது நல்லா வளர்ந்து வரும். இதுக்கு நம்ம தனியாக தோட்டமோ இல்லை மண் சட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. சாதாரண இந்த வாட்டர் பாட்டில் நம்ம போட்டு வச்சாலே நல்ல கீரைகள் நமக்கு வளர்ந்து கிடைக்கும். ரொம்ப சீக்கிரமாக வளரக்கூடிய ஒரு கீரை தாங்க இது. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதை யூஸ் பண்ணி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சேமியா, உப்புமா எதுவே நல்லா நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பொருளும் கொடுங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதிகமான அளவில் நமக்கு டைமும் எடுக்காது, இடமும் ரொம்ப தேவைப்படாது. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். ஒரு காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது கூட ஒரு 3 முட்டையை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டையை நீங்கள் உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் அகெயின் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயத்தை நறுக்கிட்டு அதிலேயே சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நல்லா வதங்கி இருக்கணும். அதுக்கு ஈக்குவலான அளவில் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கூடவே குடமிளகா 3 கலரில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா பரவாயில்ல. இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். குடமிளகா சேர்க்குறப்போ நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த மசாலா வாசனை எல்லாமே நல்லா போயிருக்கும். நம்ம சேர்த்துருக்க அந்த வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிருக்கும். அது எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் வடித்த சாதத்தை நம்ம இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். சாதம் நீங்கள் முன்னாடியே வடித்து வச்சுக்கோங்க. சாதம் வடிக்கிறப்போ அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து வடித்து வச்சிங்க அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அது இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணல, ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு தான் இது பண்ணிகிட்ருக்கேன். இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த முட்டையை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. குழம்பு சைடிஷ்லாம் இல்லாத டைமில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்ச் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவை இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கலாம். பேக்கிங் சோடா எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் நான்வெஜ் ஐட்டம், பால் ஐட்டம் எல்லாத்தையுமே ஒன்றா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். சில டைம் பார்த்திங்கன்னா மாவு ஐட்டம்லாம் கூட நம்ம வச்சுருப்போம் இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே உள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறதுனால அந்த உள்ளேயே பார்த்திங்கன்னா அந்த ஏர் சர்க்குலேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சர்க்குலேட் ஆகிறதுனால நமக்கு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும். ஓவர் நைட் நீங்கள் இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க.
அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பாத்திரம் கழுவுற அதே ஸ்பாஞ்சு தான் எடுத்திருக்கேன். அதோடைய சைடில் ஒரு கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. கரெக்டாக ஒரு விரல் சைஸ்க்கு நம்ம ஹோல்ஸ் போட்டாலே கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக வேணாம், கரெக்டாக ஒரு விரல் சைஸ்க்கு நம்ம போட்டு வச்சுக்கலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத வீடு துடைக்கிற அந்த மாவு இருக்கும் இல்லையா, அந்த மாவுடைய அந்த ஸ்டிக்கை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அதை இதுக்குள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்னதாக ஹோல்ஸ் போட்டால் தான் கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா கலண்டு வரா மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஜக்கில் 1/4 பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக டெட்டால் சேர்த்துக்கோங்க. டெட்டால் சேர்க்கறதுனால நமக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அதே சமயத்தில் அழுக்குகள் இருந்தாலும் நமக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். இது கூடவே கொஞ்சமாக லைசாலும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம டெட்டால் சேர்ப்போம், அப்படி இல்லைனா லைசால் சேர்ப்போம். இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதை நம்ம ஒரு க்ளீனிங் பர்பஸ்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஸ்டிக்கை இதுக்குள்ளே நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் கரெக்டான சைஸில் ஹோல்ஸ் போட்டால் தான் கரெக்டாக நமக்கு ஃபிட்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஹோல்ஸ் பெருசாக போட்டுட்டீங்க அப்படின்னா, கரெக்டாக இல்லை லூஸாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன ரப்பர் பேண்ட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நான் கரெக்டான சைஸில் ஹோல்ஸ் போட்டிருக்கதால நமக்கு கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. இப்போ இதில் நம்ம டிப் பண்ணி எடுத்துடலாம். டிப் பண்ணதுக்கப்புறமா பிழிஞ்சு விடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. கொஞ்சம் நேரத்தில் அதுவே பார்த்திங்கன்னா நல்லா சொட்டிரும். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு நம்ம மாப்லாம் போட்டோம் அப்படின்னா, கட்டிலுக்கு அடியில், பீரோவுக்கு அடியில் இந்த மாதிரி கைவிட்டு துடைக்க முடியாத இடங்கள்னு இருக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்மளால் மாப் போட்டு துடைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி ஸ்டிக்கையும் ஸ்பாஞ்சையும் யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம துடைச்சி எடுத்துடலாம். எவ்வளோ அழுக்குகள் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வீட்டில் எல்லா இடத்துலையுமே நம்ம மாப் போட்டு துடைப்போம். ஆனால் கட்டில், பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் இந்த மாதிரி பொருட்கள் வச்சிருக்கிற அடியிலலாம் பார்த்திங்கன்னா நம்மளால் கை விட்டு துடைக்க முடியாது. ஸோ அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே விட அழுக்குகள் சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். சில டைம் பார்த்திங்கன்னா அந்த பொருளெல்லாம் நம்ம மூவ் பண்ணி வச்சுட்டு துடைப்போம். ஒரு சில நேரங்களில் நமக்கு அது கஷ்டமான விஷயமா இருக்கும். ஸோ அடிக்கடி நம்மளால் மூவ் பண்ணி வச்சுட்டு நம்ம துடைக்க முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப வசதியாகவும் இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கை விட்டு க்ளீன் பண்ண முடியாத எந்த இடமா இருந்தாலும் மூளை முடுக்கு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இதை வச்சு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வீட்டில் மாப் போடும் போது இந்த மாதிரி பிளேஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம துடைக்காமல் அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரி இனிமேல் விடாமல் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ரெடி பண்ணி வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக வசதியாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். வீடு ஃபுல்லாகவே துடைச்ச ஒரு திருப்தியாக நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நமக்கு துடைக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அழுக்குகள் எல்லாமே நல்லா க்ளீன் ஆகி கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.